பெரிய பொண்ணுக்கு வந்து 2022ஆம் ஆண்டு திருமணமாகுனது. திருமணமாகி 1 வருட காலமாக குழந்தை இல்லாம இருந்தது. ஒரு 1 1/2 வருஷமா அந்த ஜெபத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மீட்டிங் நடந்த நேரத்துல நான் வந்து அண்ணன்ட்ட ஜெபம் பண்ணோம். பாப்பாவுக்கு இந்த மாரி குழந்தை இல்ல அப்படின்னு. ரொம்ப மனவேதனையுடன் பாப்பா வந்திருந்தது. அப்போ அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, "அம்மா, அப்பா என்று கூப்பிடுகிற சத்தம் என் காதுல கேட்குது மகளே. நீ பயப்படாம போ. உனக்கு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுப்பார்" என்று சொன்னார். அதே பாதி அந்த மாசம் நாங்க கூட்டிக் கொண்டு போய் பாப்பாவ அங்க ஊர்ல சென்னையில விட்டுட்டு வந்தோம். அடுத்த மாசமே கர்ப்பம் தரித்து ஆண்டவர் அழகான ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அண்ணனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை. தினம் 105 டிகிரி காய்ச்சல். 1 வருஷம் என் குழந்தை கஷ்டப்பட்டுச்சு. இங்க வந்து அண்ணா ப்ரேயர் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ப்ரேயர் பண்ணி அவளுடைய காய்ச்சல் எல்லாம் குணமாக்குனாங்க. இன்னைக்கு 2 வருஷமா அந்த குழந்தை பட்ட வேதனை. இப்ப நல்லா இருக்கிறாவோ. அப்ப அண்ணன் வந்திருந்தப்போ ஒரு வாட்டி வந்து ஹார்ட் பீட் அதிகமா அடிக்குதுன்னு சொல்லி வந்து ரொம்ப ஆசீர்வாதமா சொன்னாரு. இனிமேல் இந்த பிரச்சனையே வராது, அவன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. இன்னைக்கு அவ பெங்களூர்ல 1 வருஷமா அவருக்குள்ள அவ போய் போய் ஒவ்வொரு அதிசயத்தை செஞ்சுட்டு, பாட்டி நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு அது கொடுத்தாருன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா. இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன? எல்லாரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே காத்திருந்தேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வசனம் 104ஆம் சங்கீதம் 13வது வசனமும் 14வது வசனமும் எடுத்து வாசிப்போமா? தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. பூமி திருப்தி அடைகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஆண்டவருடைய கைகளின் கிரியைகளின் பலனினாலே பூமியும் அதன் குடிகளும் திருப்தி அடைகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளினாலே நாம் திருப்தியாய் இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இல்லை. அவங்களுடைய ஊழியத்தில் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. கிடைச்ச மனைவி மேலே ஒரு திருப்தி இல்லை. கிடைச்ச பிள்ளைங்க மேலே திருப்தி இல்லை. கிடைச்ச வேலையில் திருப்தி இல்லை. கிடைச்ச தொழிலில் திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை தெரியுமா? அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நினச்சதை விட வேண்டினதை விட மிகவும் அதிகமாய் கொடுக்குற ஆண்டவர் எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ அத்தனை ஃபீல்டுலேயும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, என்ன வேதனை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன, உங்களுடைய மன அழுத்தத்திற்கு காரணம் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள், ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய இருதயத்தை அழுத்திட்டு இருக்கிறது. ஒரு இருதயத்தின் அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் எனக்குள்ளால் வந்து விட்டது. இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுத்துட்டா எல்லா டிப்ரெஷனும் வெளியே போயிடும். ஏன் ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷன் வருகிறது? ஏன் ஒரு மனுஷனுடைய மனநிலை பாதிப்புகளாக வருகிறது? அவன் விரும்பின காரியங்களிலே ஏமாற்றங்கள் வரும் பொழுது, அவன் விரும்பின காரியங்களிலே எல்லாம் எதிர்மறையாய் வரும் பொழுது, எல்லாம் அவனுக்கு விபரீதமாய் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. அவனுடைய டிப்ரெஷன் அவனுடைய இருதயத்திலே ஃபார்ம் ஆகிறபடியினாலே
அவன் இயல்பு நிலையிலிருந்து வெளியே வருகிறான். இயல்பு நிலையில் இருக்கிறவர்கள் பேசுகிறது போல் அவனால் பேச முடியாது. இயல்பு நிலையில் இருக்கிறவர்கள் சிந்திக்கிறது போல் அவனால் சிந்திக்க முடியாது. இயல்பு நிலைகளில் இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு பழகுகிறது போல் அவனால் பழக முடியாது. தனக்கென்று ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொண்டு இருட்டறையிலே போய் கிடக்கிறான். தான் நினைக்கிறது தான் சரி என்று சொல்லிக்கொண்டு அவன் அழுது புலம்புகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் மன அழுத்தத்தில் வந்திருக்கிறீர்கள். மன அழுத்தத்தை நிமித்தம் மாத்திரை சாப்பிடுகிற பிள்ளைகள், டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறேன். அநேக பிள்ளைகள் ராத்திரி தூங்கினா தூக்கம் வரலையா, ரொம்ப நாளாக நான் தூங்கலை, எப்படியே போனா எனக்கு ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சிருமோ, பயமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் இங்கே கண்ணீரோடு வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் எதிலே ஏமாற்றம் வந்தது நிமித்தம் உங்களுக்கு டிப்ரெஷன் மனநிலை பாதிப்பு வந்ததோ, எதனால் உங்களுடைய தூக்கத்தை இழந்தீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சில குடும்பங்களில் நிறைய தாய் தகப்பன்மாருடைய மனபாரமே என்ன தெரியுமா? பிள்ளைகள் தவறான காரியங்களிலே தவறான வழிகளிலே நடக்கும் பொழுது, சொல் பேச்சு கேட்காமல் நடக்கும் பொழுது, பிள்ளைகள் மனமோன போக்களை வாழும் பொழுது, அந்த பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நிறைவேறாத நேரத்தில், அந்த பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன் வைத்திருக்கிற அந்த ஆசைகள் நிறைவேறாத நேரத்தில் பிள்ளைகளாலேயே நிறைய தாய் தகப்பன்மார்கள் பித்து பிடித்தவர்களைப் போல மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகளாலே நிறைய தாய் தகப்பன்மார்கள் ராத்திரி தூங்க போகும் பொழுது தங்கள் படுக்கையை கண்ணீராலே நினைக்கிறார்கள். எந்த பிள்ளையின் நிமித்தம் இன்றைக்கு மன அழுத்தத்தோடும் மனவேதனையோடும் வந்திருக்கிறீர்கள்? யார் உங்களை தவறாய் பேசினது நிமித்தம் இருதயத்திலே வேதனை கொண்டு குத்தப்பட்டவர்களாய் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்திருக்கிறீர்கள்? என் ஆண்டவருக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் ஒருவர் தான் அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தெய்வம் என்ற அர்த்தம். எப்பொழுது ஒரு மனுஷன் டிப்ரெஷன் அழுத்தத்துக்கு உள்ளால போகிறான் என்றால், உதவி செய்ய யாரும் இல்லாத நிலைமையிலே, எந்த விதத்திலும் கொடுத்து உதவ முடியாத நேரத்தில் இருதயம் வேதனைப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவாமி சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் மகனே நீ கேளு, மகளை உனக்கு என்ன வேணும் கேளு. இன்னிருந்து நீ அழுதுட்டு போகக்கூடாது, இங்கிருந்து நீ திருப்தியாக தான் போகணும். ஆண்டவர் அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த நாளை உங்களுக்காக நியமிச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறாராம். மேல் வீடு என்று சொல்லக்கூடியது பரலோகத்திற்கு அடையாளம். தன்னுடைய பரலோகத்திலிருந்து பர்வதங்களுக்கு ஆண்டவர் தண்ணீர் இறைக்கிறாராம். பர்வதங்கள் என்று சொல்லக்கூடியது மலைகள். பெரிய பெரிய நதிகள் உற்பத்தி ஆகிற இடம் இந்த பாறைகளும் பர்வதங்களும் மலைகளிலிருந்து தான் பெரிய நதிகள் இறங்கி வருகிறது. எதற்காக ஆண்டவர் பர்வதங்களின் மேலே தண்ணீரை ஊற்றி பரலோகத்தின் மதகுகளை திறந்து விடுகிறார் தெரியுமா? ஒரு மலையின் மேலே ஊற்றப்படுகிற அந்த தண்ணீர் நதிகளாக ஓடி வரும் பொழுது தாழ இருக்கிறவர்களை நினைக்கும்படி மேலே பர்வதத்திலிருந்து தண்ணீர் இறங்கி வரும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தண்ணீரை பர்வதங்களின் மேலும் மலைகளின் மேலும் வைக்கிறார். அந்த மலைக்கு கீழே வாழுகிற ஜனங்கள் அந்த மலையிலிருந்து ஓடி வருகிற நதியிலிருந்து வருகிற தண்ணீரை மொண்டு குடிக்கிறார்கள். அந்த பர்வதங்களிலிருந்து வருகிற தண்ணீர் தான் இந்த ஜனங்களுக்கு புல் பூண்டுகளை நனைத்து இவர்களுக்கு ஆகாரத்திற்கான செழிப்பை கொடுத்து இவர்கள் புஷ்டியாய் சாப்பிடுவதற்கு அது உதவியாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கும்படி பர்வதங்களிலிருந்து தண்ணீர் இறங்கி வருகிறதா? அந்த பர்வதத்திற்கு எங்கிருந்து தண்ணீர் வருகிறது? பரலோகத்தின் மதகுகளிலிருந்து. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி தம்முடைய மேல் வீடாகிய பரலோகத்திலிருந்து நம்முடைய வீடுகளுக்கு நேராக ஆண்டவர் ஆசீர்வாதமான வாய்க்காலை திறந்து விடுகிறார். சிலர் சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கத்தக்கதாக
ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினத்தன்று உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு நிகழ்ச்சியை டிவியிலே ஒளிபரப்பு செய்தார்கள். அப்போ அதில் என்னையும் அதற்காக பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் எப்படி பெரிய ஆளானீங்க, நீங்கள் என்ன நிலைமையில் வந்தீங்க, உங்களுடைய வளர்ச்சியினுடைய ரகசியம் என்ன என்றெல்லாம் சொல்லி என்னிடத்தில் அந்த சாட்சியோடு கூடிய ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ அந்த ஒளிபரப்பு பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை செங்கல்பட்டு பகுதியில் ஒரு குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற பணம் எல்லாவற்றையும் தொழிலில் போட்டு தோல்வி அடைந்த நிலைமையில் வெறும் கையும் கோலுமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. தற்கொலை செய்திடலாமா என்கிற எண்ணத்தில் கணவன் மனைவி யோசித்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை வச்சுருக்கிறோம், வருமானம் இல்லை, கையில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நகையும் எல்லாம் காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பிழைப்பிற்கு வழி இல்லை, பேசாமல் மருந்து சாப்பிட்டுட்டு நானும் நீயும் பிள்ளைகளும் செத்து போயிடலாம் என்று சொல்லி ஒரு தற்கொலை எண்ணத்தோடு கூடிய வறுமையின் குடும்பம் வந்து செங்கல்பட்டத்தில் இருந்திருக்கிறார். மத்தியான டைமில் இந்த ப்ரோக்ராம் போடும் பொழுது அவங்க சரி எதுக்கு டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். அவங்க இந்த டிவி நிகழ்ச்சிக்காக ஒன்றும் போடலை, சும்மா ஏன் பார்க்கும் பொழுது நான் அழுகையோடு கூடிய என்னுடைய சாட்சி அதில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி மரணத்தின் விளிம்பில் சாப்பாடு இல்லாமல் சென்னை மெரினா பீச்சில் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தேன், எப்படி மயங்கி கிடந்தேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் என்னை படிப்படியாய் உயர்த்தி வந்த காரியங்களை குறித்து நான் அந்த டிவியில் சொல்லி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த தாயின் தகப்பனும் அதை கேட்டுகிட்டே இருந்துட்டு, ஒன்றும் இல்லாமல் உயிர் போகிற நிலைமையில் ஒரு ஹோட்டலில் பிளேட்டு கழுவி இவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இன்றைக்கி இவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்திருக்க முடியுமே, ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய தொழிலதிபராகும், அது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஊழியக்காரனாக வந்திருக்காங்கன்னா அந்த தெய்வம் இயேசு நமக்கும் உதவி செய்வார்னு நம்பி நம்ம எதையாவது செய்யலாம். டிவி பெட்டிக்கு முன்னால் கடைசியாக முடிந்த உடனடியாக முழந்தாள் படிட்டு அவர்கள் ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, ஸ்டீஃபன் பிரதர் ஒன்றும் இல்லாமல் தானே சென்னையிலேருந்து வந்தார், இன்றைக்கி அவரை பெரிய ஊழியக்காரராகும் நல்ல அந்தஸ்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, அதுபோல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நீர் பாரபட்சம் இல்லாத தேவன் தானே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி திறந்து கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் மாப்பு செய்கிற தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன். அது சொல்லி முடித்த உடனடியாக இவங்க அன்னைக்கே என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, சரி நமக்கு தெரிஞ்ச தொழில், இதுக்கு மேலே கடை எடுத்து வாடகை கொடுக்க முடியாமலோ, வேலைக்கு ஆளை வச்சுட்டு சம்பளம் கொடுக்க முடியாமலோ, அப்படி தான் நம்ம இவ்வளோ நாள் அழிஞ்சோம். இதுக்கு மேலே ஒரு அற்பமான ஆரம்பம். அந்த செய்தி நேரத்தில் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுப்பார், அதிலிருந்து சம்பூர்ணமான உயர்வு உண்டு என்று சொல்லி இந்த சாட்சி நேரத்தில் நான் சொன்னேன். அப்போ அதை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, நமக்கு எப்படியும் வீடு இருக்குது, வீடு வாடகைக்கு இருந்தாலும் ஒரே வாடகையில் போயிடும், நம்ம வீட்டில் நீயும் நானும் வேலை செய்வோம், பிள்ளைங்க படிக்கட்டும், நான் பொருட்களை வாங்கிட்டு வரேன், நீ வீட்டிலேயே முறுக்கு சுடு, அந்த முறுக்கை பேக்கெட்டில் அடைச்சி நம்ம கொண்டு போய் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே தீர்மானம் எடுத்தார்கள். தொழிலாளர்கள் தினத்தன்று ஒரு சொந்த தொழிலுக்காக அவர்கள் தீர்மானம் எடுத்து, நம்ம இனி வாடகைக்கோ அட்வான்ஸ் கொடுக்க பணம் இல்லை வெளியே, அதுவும் அதுனா வாடகை கொடுக்கணும், ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு இடம் எடுத்தாச்சுன்னா, கடைக்குன்னு ஒரு இடம் எடுத்தால் நம்ம அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், அதனால் வீட்டிலே நம்ம ஆரம்பிப்போம் என்று சொல்லி கணவன் மனைவி 2 பேருமா கைகோர்த்து ஜெபம் பண்ணிட்டு சாதாரணமாக ஒரு சின்ன ஸ்தாபனத்தை வீட்டிலேருந்து ஆரம்பித்தாங்க. அதை கொண்டு போய் நிறைய சின்ன சின்ன மளிகை கடைகளுக்கும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு எந்த பேனரும் கிடையாது, ஹோம் மேட், அவ்வளோதான் அவங்க போட்டிருக்கு, ஹோம் மேட், அந்த ஒரே வார்த்தை தான் அந்த ஸ்டிக்கரில் இருக்குமா, போட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அதை வாங்குறவங்க எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டில் அன்றைக்கி அந்த ஹோம் மேடுன்னு போட்டு ஊறுகாய் வச்சுருந்தீங்களே, போட்டு அந்த முறுக்கு வச்சுருந்தீங்களே, அது இல்லையான்னு கேட்டு திருப்பி எல்லாரும் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடச்சி இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் நல்லா வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டோடைய பெரிய கிருபையினால் தனியாக இடம் எடுத்து நல்லபடியாக ஆட்களை வைத்து ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிற இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு பொசிஷனில் தங்களுடைய இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய தகப்பனாகிய யோசேப்பு ஒரு சாதாரண தச்சு வேலை செய்கிற ஒரு கார்பெண்டர் தான். அவருடைய குடும்பத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனை நீங்கள் இன்றைக்கு நினைத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். செங்கல்பட்டில் அப்படியே அவங்க சூசைட் பண்ண இருக்கிற நிலைமையில் அவங்களுக்குன்னு ஒரு வழி திறந்து கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு வழி திறக்க மாட்டாரா? கண்டிப்பாக திறப்பார். நிறைய பிள்ளைகள் தொழிலை மூடிடலான்ற நிலைமையில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆதரவு உங்கள் தொழில் கூடத்திற்கு நேராக வருகிறது. அல்லேலூயா.
தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு நீர் இறைக்கிறவர். உமது கிரியைகளின் பலனினாலே பூமி திருப்தி ஆகுமா. அப்படின்னா ஆண்டவருடைய கைகளின் கிரியைகள் உங்களுடைய தொழிலில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்களுடைய ஊழியத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? நீங்கள் திருப்தி அடைவீர்களாம். ஆண்டவர் கொடுக்கிற பலன். வேலை செய்தால் அதுக்கு கூலி கிடைக்கணும், அதுதான் பலன். வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரன், அதுதான் பலன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு வேதனையோடும் வறுமையோடும் பஞ்சத்தோடும் எனக்கு ஒரு தொழில் கூட இல்லையே, எனக்கு ஒரு வேலை கூட இல்லையே என்று கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு சிறப்பு தூதனை, ஸ்பெஷல் ஏஞ்சலை அனுப்பி உங்களுக்கு திருப்திகரமான சம்பளத்திற்கும் திருப்திகரமான வேலைக்கும் ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.